தெரிஞ்சிருச்சு. அந்த வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரியும். முடிந்தது என்ற வார்த்தையை நம்மத்தில் இருக்கிற அன்பு சகோதரர் சுசீந்திரன் அவர்கள் கொண்டு வருவார்கள். நாம் எல்லாரும் இந்த வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வாசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும்போது பேசின 6வது வார்த்தை யோவான் 19:30. யாராவது படிக்கலாம். ஸோ இந்த 6வது வார்த்தை அவர் சொல்கிறது ஒரே வார்த்தை தான், முடிந்தது. அவர் கிரேக்க மொழியில் டெட்டல்ஸ்டாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னதாக தான் யோவான் எழுதுகிறாரு. இதை யோவான் மட்டும்தான் எழுதுகிறாரு. மற்ற 3 சுவிசேஷம் எழுதினவங்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா அவங்க யாருமே இதை எழுதலை. ஏன்னா அங்கே இருந்தது, சிலுவையில் அரைஞ்சப்போ அங்கே கூட இருந்தது யோவான் மட்டும்தான் இல்லைங்களா. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3வது வசனம் தியானித்தோம் இல்லைங்களா. ஏன்னா அவர் தான் யோவானை கூப்பிட்டு சொல்கிறாரு, இதோ உன் தாய்ன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி மரியாதை கூப்பிட்டு இதோ உன் மகன்னு சொல்கிறாரு. ஸோ யோவான் மட்டும்தான் அதை எழுதுகிறாரு. ஸோ இப்போ நமக்கு வேத வல்லுநர்லாம் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 3 to 6 hours 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்தார்னு. அவர் எப்படி இருந்தார்? கைகள் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டு பெரும் பாடுகளில் தான் இருந்தார். அப்போ அவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கான காரணம் என்ன? நம்ம அதை தான் இப்போ நாம் தியானிக்க போகிறோம். பரவலாக நாம் இந்த முடிந்ததுங்கிற வார்த்தையை மேக்ஸிமம் இந்த நெகட்டிவ் கண்டெக்ஸ்ட்டை தான் யூஸ் பண்ணோம் இல்லையா. யாராவது இறக்கமாக இருந்தாங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுப்பா அவ்வளோதான் அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்து எதனால் முடிந்தது அப்படிங்கன்னு சொல்கிறாங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது மெயினாக இதை நாம் எப்படி பார்க்குறோன்னா, இது அவ்வளோ பாடுகளின் மத்தியில் ஒரு நிம்மதி பெருமூச்சாக தான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு, எல்லாம் முடிந்தது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வெற்றி முழக்கமாக நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி பார்க்குறோன்னா, இதை அவர் எப்படி சொல்கிறாருங்கிறத மற்ற 3 சுவிசேஷத்துலேயும் எழுதியிருக்காங்க. எக்ஸாம்பிள் 3 வசனத்தையும் படிக்க வேணாம், ஏதோ ஒரு வசனத்தை மட்டும் நம்ம படிக்கலாம். எக்ஸாம்பிள் மத்தேயு 27:50 மகா சத்தமாய் கூப்பிட்டு. நம்ம யோசிக்கணும், அந்த சூழ்நிலையில் பெரும் பாடில் அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ரத்தம் ஈட்டியால் குத்தி, அந்த சமயத்தில் ஒருத்தரால் அவ்வளோ சத்தமாக கூப்பிட முடியுமா? ஆனால் அவர் கூப்பிட்றாருன்னா அதோட வெளிப்பாடு அது ஒரு வெற்றி முழக்கமாக தான் பார்க்குறோம். ஸோ இப்போ அவர் முடிந்ததுன்னு எதை சொல்கிறாரு, அதில் ஒரு 3-4 காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம், குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, அவர் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு காரணமே பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற தான் வந்தார். ஸோ அதை 100% அதை நிறைவேற்றிட்டார். அதனால் அது முடிந்ததுன்னு சொல்கிறாரு இல்லைங்களா. ஒரு நம்ம வசனம் பார்ப்போம். லூக்கா 2:49. பன்னிரெண்டு வயசுலேருந்தே, இது 12 வயசில் எங்கள் அம்மாவை பார்த்து அதை சொல்கிறார். 12 வயசுலேருந்தே அவர் திரும்ப நிறையா இடத்துல அவர் சொல்கிறாரு, பிதாவின் சித்தத்தை செய்ய தான் நான் வந்தேன், அதுதான் எனக்கு போஜனமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அதேமாதிரி யோவான் 4:34. போஜனமாக இருக்கிறது அப்படிங்கிற. அதே மாதிரியே 6:38. இதுதான் திரும்ப நிறைய இடங்களை சொல்கிறார். நான் பிதாவின் சித்தத்தை செய்ய தான் வானத்திலிருந்து வந்தேன். அதாவது பிதாவின் வலது பார்சத்தில் வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாகி இந்த உலகத்திலே பிறந்தார். அடுத்தது இங்கே மெயினாக இப்போ பிதாவின் திட்டம் என்ன? இப்போ முக்கியமாக நம்ம ஆதி காலத்துக்கு போய் போவோமே. பாவம் எங்கே பிறக்குதுன்னா, ஆதாம் ஏவாள் காலத்தில் பிசாசின் மூலியமாக அங்கே ஒரு பாவம் பிறக்குது இல்லைங்களா. அதனால் அவர்கள் இழந்தது என்னென்னா, இந்த பூமியின் மேல் உள்ள அதிகாரத்தை இழக்கிறாங்க, பாவம் பெருக ஆரம்பிக்குது இல்லைங்களா. முக்கியமாக இந்த ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 1:28. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லாத்தையும் படைச்சிட்டு பிதா அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் எல்லாமே நீங்கள் ஆள்றதுக்கு தான் இருக்குங்கிறாரு. இந்த பாவம் வந்ததுக்கப்புறம்
அவங்க ஏதோன்னு இடத்தை விட்டு விரட்டப்படுறாங்க, இந்த அதிகாரமும் அவர்களை விட்டு போயிடுது. ஸோ மெயினாக இந்த பாவங்களிலிருந்து நம்மளையெல்லாம் மீட்க ப்ளஸ் இந்த பூமியில் நமக்கான அதிகாரத்தை கொடுக்க தான் வந்து மனுஷகுமாரன் திரும்ப இந்த உலகத்துக்கு வராரு. ஸோ இதை தான் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்கிறாரு. நம்ம வாசிப்போம் லூக்கா 19:10. இதுதான் அவர் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் திரும்ப நம்மை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்தார். ஸோ இது முதல் காரியம். ஸோ பிதாவின் திட்டத்தை சித்தத்தை செய்து முடித்தார், அதனால் அவர் முடிந்தது அப்படிங்கிற சொல்கிறார். அடுத்தது 2வது காரியங்கள் தீர்க்க தரிசனங்கள். அவரை குறித்து எழுதிய எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற்றிற்று, அதனால் அது முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே வந்து அவர் எங்கே பிறந்தார் அதில் தொடங்கி கடைசியில் சிலுவையில் அவருடைய அங்கேயே சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள் வரையும், ஈவன் இப்போ நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, கடைசி இப்போ 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன், இப்படி எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிற்று, அதனால் அவர் முடிந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது இந்த 7 வார்த்தைகள்லேயே வந்து இதில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து இந்த 6வது வார்த்தை. அது நான் பேசுறதுனால அப்படிலாம் இல்லை, பட் இது எதனால் நமக்கு எல்லாருக்குமே ஸ்பெஷல் அப்படின்னா, ஸோ அவர் முடிந்தது அப்படின்னு அந்த சொல்கிற அடுத்த செகண்டில் தான் வந்து எல்லா பழைய ஏற்பாட்டோட சடங்குகள் திரைச்சீர்கள் எல்லாம் வந்து பிரேக் ஆகுது. அது பிரேக் ஆகி ஒரு புதிய உடன்படிக்கை பிறக்குது. ஸோ புதிய உடன்படிக்கைனா என்னென்னா, இதுக்கு முன்னாடி கிரியையினால் ரட்சிப்பு, தப்பு பண்ணிட்டா அதுக்கு பாவ நிவாரண பலி, அது மாதிரி இருக்கிற கான்செப்ட் சுத்தமாக ஒழிந்து கிருபையினால் ரட்சிப்பின் ஆரம்பம் அங்கே தான். அது அந்த புதிய உடன்படிக்கை அங்கே தான் நமக்கு பிறக்குது. ஸோ நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட அடுத்த செகண்ட் அந்த மூமெண்ட் தான் அவர் முடிந்தது என்று சொன்னது தான். ஏன்னா இப்போ அதுக்கு முன்னாடி வரையும் வந்து ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பிரதான ஆசாரியன்ட்ட போய் பாவ நிவாரண பலியாக வந்து விலங்குகளை பலி கொடுத்துட்டு வரணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த இயேசு கிறிஸ்துவோட ஒற்றை பலி வந்து இனிமேல் அந்த மாதிரி பாவ நிவாரண பலியே தேவையில்லை அப்படிங்கிற தேவையற்றதாக ஆக்கிறது. அதை தான் வந்து எபிரேயரில் பவுல் இல்லை மேக்ஸிமம், ஆனால் வேத அறிஞர் எல்லாருமே வந்து எபிரேயர் மேக்ஸிமம் பவுல் தான் எழுதிருக்கலான்னு சொல்கிறாங்க. அதில் எபிரேயரில் அது ஒரு அழகாக அந்த வசனம் ஒன்று சொல்லுது, நம்ம படிக்கலாம். எபிரேயர் 10:10-12. இது அழகாக தெளிவாக சொல்கிறாங்க இல்லையா. இதனால தான் நம்ம இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியர்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி வரையும் நம்மளுடைய பாவங்களுக்காக ஒவ்வொரு வருஷமும் போய் பாவ நிவாரணை வழி கொடுத்துட்ருக்கணும். அதை பிரேக் பண்ணிவிட்டு தன்னையே பலி கொடுத்து நம்ம அதிலிருந்து நம்மை மீட்கிறார். இன்னும் அதை யோவான் இன்னும் அழகாக சொல்கிறாரு, கிருபாத்திர பலிங்கிறாரு. நம்ம அந்த வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2:2. நமக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருக்காகவும் அவங்க கிரியையினால் ரட்சிக்கப்படுவது சாத்தியம் இல்லை. அதனால் கிருபையினால் அவங்க ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தன்னைத்தானே கிருபாத்திர பலியாக அவர் ஒப்படுக்கிறார். அப்புறம் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து வந்து சொன்ன அந்த ஒரு வார்த்தை டெட்டல்ஸ்டாய்னு, அதுக்கு வந்து கிரேக்க மொழியில் மீனிங் என்னென்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ யாராவது கடன் வாங்குறாங்கன்னா அதை செட்டில் பண்ணுறாங்க இல்லைங்களா. செட்டில் பண்ணும்போது அந்த முத்திரை தான் டெட்டல்ஸ்டாங்கிற ஒரு முத்திரை தான் அடித்து அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். இப்போ நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம கடன் செலுத்தணும்னா பேடுன்னு ஒரு முத்திரை தராங்க இல்லையா, அது மாதிரி வந்து நமக்கான நம்முடைய பாவங்கள் எல்லா பேமெண்ட்டையும் அவர் பே பண்ணிட்டார். ஸோ அதனால முடிந்தது, இந்த டெட்டல்ஸ்டாங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அடுத்தது 4வது விஷயம், பிசாசானோட எல்லா ஆற்றலையும் அதிகாரத்தையும் அவர் முறியடிக்கிறார் சிலுவையில், அதனால முடிந்தது என்று சொல்கிறார். நம்ம வாசிப்போம் 1 யோவான் 3:8. இயேசு கிறிஸ்துவோட மெயின் ஊழியம் என்னன்னே அதில் சொல்கிறாரு யோவான்.
இயேசு கிறிஸ்துவோட ஊழியம், இந்த உலகத்தில் முக்கியமான ஊழியத்தோட மெயின் பர்பஸே வந்து பிசாசோட கிளியை அழிக்கும்படிக்கே வந்தார். அதை அவர் பண்ணிடுறாரு. அதனால சொல்கிறாரு. அடுத்தது இன்னொரு முக்கியமான வசனம். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பாவங்களை அவர் சிலுவையிலே, எல்லா பாவங்கள் மட்டும் இல்லை, நம்ம பாவங்கள், சாபங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே அறைஞ்சிருக்கிறார். ஸோ அதை தான் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. கொலேசையர் 2:14-15. இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இனிமேல் நாம் பண்ண போகிற பாவத்துக்கும் சேர்த்து சிலுவையில் எல்லாவற்றையும் அவர் வந்து பலியாக ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் முறியடித்து வெற்றி சிறந்துட்டான்னு அர்த்தம். அதுக்காக நம்ம வி ஹாவ் அ லைசன்ஸ். அதுக்காக நம்ம பாவம் திரும்ப பண்ணலாமான்னா இல்லை, அப்படி இல்லை. நம்ம மேல் இருக்கிற அதீத அன்பினால் அதை அவர் செய்து முடித்துட்டார். இதுக்கப்புறம் நாம் அறிந்தோ அறியாமலோ ஏதாவது பாவங்கள்லையோ சாபங்கள் ஏதாவது மாற்றிக்கிட்டா நாம் பண்ண வேண்டியது இந்த வசனத்தை சொல்லி இதை கிளைம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது, அவ்வளோதான். மற்ற நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டாரு. நம்மளை வந்து இலவசமாய் நமக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இதுக்கு மேலே ஒரு மேலே அப்படி ஒரு சிக்கலில் மாட்டிட்டோம்னா நாம் இந்த வசனத்தை சொல்லி இந்த ஆசீர்வாதத்தை, அதோட ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ண வேண்டியதான் நம்ம பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். ஸோ அட்லாஸ்ட் இதை ஒவ்வொரு வருஷமும் எதுக்காக இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோம்னா, நம்மளை நாமே வந்து நிதானித்து அறிஞ்சிக்கணும். நம்ம தேவனுடைய விருப்பப்படி சித்தத்தின்படி நம்ம வாழ்கிறோமா, அல்லது அட்லாஸ்ட் பவுல் சொல்கிற மாதிரி தன் வாழ்க்கையின் இறுதியில் பவுல் சொல்கிறாரு, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வேலையை அவர் செய்து முடித்துட்ட கண்டெக்ஸ்டில் சொல்கிறாரு. அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4:7-8. போதும். ஸோ இதுதான் மோர் மெச்சூர்ட் ஸ்டேட்டு கிறிஸ்டியன் லைஃப்பில். இது வந்து சாதாரணம் இல்லை, இது எளிதில்லை அவ்வளோ சீக்கிரம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன? ஸோ நாம் ஈஸியாக சிம்பிளாக நாம் பண்ண வேண்டியது, நாம் எல்லோரும் வந்து அழகாக விசுவாச வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதை சிறப்பாக முடிக்க, பிதாவின் சித்தத்தின்படி அதை செய்து முடிக்க நம்ம எல்லா முயற்சியும் எடுக்கிறோமா அப்படிங்கிறது தான் மெயினாக நம்ம பார்க்கணும். அந்த முயற்சி எஃபர்ட் நம்ம போடுறோமா அப்படிங்கிறதான முக்கியம். பெரும்பாலும் நம்ம பைபிளில் நிறைய இடங்களில் பார்த்தோம்னா அந்த எஃபர்ட்டு தான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாரு. ஒரு 5 to 10% எஃபர்ட், அதை மீதி 90 to 95% அவர் பண்ணிடுறாரு. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா ஆதியாகமம் 26 எடுத்துக்கோங்க. அதில் என்ன நடக்குதுன்னா, பஞ்சகாலம் ஈசாக்கு வந்து எகிப்துக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாரு. அதாவது ஏன்னா பஞ்சகாலனால ஒரு பெருநகரத்துக்கு போனால் ஓரளவுக்கு அதோட எஃபெக்ட் கம்மியாக இருக்கும்ல, அதனால அங்கே போக பார்க்குறாரு. ஆனால் ஆண்டவர் வந்து அவருக்கு வான் பண்ணிடுறாரு, நீ எகிப்து போக வேணாம், வேறு தேசத்துக்கு, இங்கே இருக்கிற நான் சொல்கிற தேசத்துலேயே போய் இருங்கிறாரு. அவர் அந்த தேசத்துக்கு போகிறாரு. அந்த தேசத்துலேயே அவர் கம்ஃபர்டபுளாக வாழ்ந்தானா இல்லை, அங்கேயும் அவர் உயிருக்கு பயந்து தான் வாழ்கிறாரு. அதை விட ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன பண்ணுறாரு, வெளியே பஞ்சகாலம் ஆனால் போய் விதைக்கிறாரு, விவசாயம் பண்ணுறாரு. அது நம்ம யோசித்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், யாராவது போய் பண்ணுவாங்களா? பஞ்சகாலம்னா என்ன, கிட்டத்தட்ட உங்களுக்கு மழை இருக்காது, தண்ணி ப்ராப்ளம் இருக்கும், எல்லா தேவையான பொருட்கள் கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவர் அப்போ போய் விவசாயம் பண்ணுறாரு. அங்கே சுற்றி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் அதை பார்த்து கேள்வி பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஈவன் அவங்க வீட்லேயே கூட கேள்வி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் அது கடவுளை நம்பி பண்ணுறாரு. அதோட பலனை நம்ம பார்க்குறோம். வாசிங்க 12:13. இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். அவன் வைஸ்வரியனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்னு சொல்லியிருக்கு. இது படிக்கிறது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் இவ்வளோ பெரிய ஒரு ரிக்ஷா, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். நாம் அந்த முயற்சி எடுக்கிறோமா, நம்மளால் அடைந்த முடியக்கூடிய முயற்சியை நாம் எடுக்கிறோமா, அதுதான் நம்ம கடவுள் பார்க்குறாரு. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ப்ரே பண்ணுவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலையும் ஆண்டவரே, நீர் சிலுவையில் பேசின இந்த 6ஆம் வார்த்தையை தியானிக்க கிருபை செய்து அதற்காக நன்றி. நாங்கள் உண்மையே பின்பற்றி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற
உண்மையே நோக்கி நாங்கள் நீர் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளுமே நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்களுக்கு ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.